பிரைஸ் லார்ட். இந்த ஜாய்ஃபுல் விசிஐயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம ஆராதனைக்குள்ளாக செல்வதற்கு முன்பாக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து சிஸ்டர் தரணி அவர்கள் வாசிப்பார். சங்கீதம் 84 1 முதல் 4 வரை. சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்து கொண்டிருப்பார்கள். ஆமேன். ஆமேன். இப்பொழுது சிஸ்டர் சாரா அவர்கள் ஜெபித்து நம்ம ஆராதனைக்குள்ளாக கடந்து போகணும். ஸ்தோத்திரங்க தாவே. அப்பா, துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளும் கூட சப்பா உடைய அப்பா சோத்திரங்க தாவே சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அப்பா சோத்திரங்கத்தை ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆராதனை வேலையில் நீர் எங்களோடு இடைப்பட போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிப்பதிலே அப்பா, உம்மை அப்பா தொழுது கொள்வதிலே நாங்கள் அப்பா பிரியமுள்ளவர்களாக இருக்கும்படியாக எங்களுடைய சிந்தனைகள் செதறாதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் எங்களை ஆண்டு கொண்டு ஆளுகை செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எங்களுடைய துதி வழிகளை அப்பா கர்த்தர் நீர் உகந்த வாசனை ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் அப்பா நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடக்க முதல் முடிவு மட்டுமா உங்களுடைய அசைபாடத்தில் நாங்கள் உணரும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மிட் பிரேஸ் கிருஷ்ணன் செபிக்கிறோம் என் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு எப்பொழுதும் நல்லவராய் இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் துதிகளிலே வாசம் செய்கிற தேவனாயிருக்கார். நம்ம துதிப்பது கர்த்தருக்கு அவ்வளோ பிரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. கர்த்தர் நாங்கள் எப்பொழுதும் துதித்து கொண்டு இருக்கும் போது நம்மளுடைய தடைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் அந்த துதியினால இடிந்து போகிறதா இருக்கிறது. அதனால் கர்த்தரை நம்ம இப்பொழுது பாடல் மூலியமாக துதித்து ஆராதனை செய்வோம். நம்முடைய கவலைகளை நம்ம மறந்து கர்த்தரை துதித்து ஆராதிப்போம். இப்பொழுது கூட துதிக்கு பாத்திரரே என்ற ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரரே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் நீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பரம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகழிடமானத சோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாலுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், வாஞ்சைகள் தீர்த்திடுவோம்.
ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா. நாங்கள் துதித்து பாடிட பாத்திரமாய் இருக்கிற ஒரே நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் ராஜா. அப்பா ஆண்டவரே நாங்கள் அல்லேலூயா என்று பாடி ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் நாங்கள் களி கூறுவோம், உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஜெயம் எடுப்போம் தகப்பனே. இந்த வனாந்திரையான யாத்திரையில் எங்களோடு இருந்து எங்களை நடத்துகிற எங்கள் வல்லமையுள்ள தேவன் நீர் அப்பா. நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் துதிகன மகிமைக்கு பாத்திரர். எல்லா எசப்பா ஆண்டவரே புகழ்ச்சிக்கும் நீர் பாத்திரராய் இருக்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் எவ்வளவு தகப்பனே ராஜா எங்களுக்கு எசப்பா ஆண்டவரே நேசம் உண்டு. உம்முடைய பாதத்தில் எசப்பா எவ்வளவு பாசத்தை நீங்கள் தருகிறீங்க, எவ்வளவு வியாதியை நீக்குகிறீங்க ராஜா. ஆண்டவரே சுகத்தை தரீங்க, பலத்தை தரீங்க. ஆண்டவரே உங்கள் பாதத்தை பற்றி நாங்கள் வருகிறோம். உம்முடைய பாதத்தில் இருந்து எசப்பா சுகம் பெற்றுக்கொள்ளுகிறோம். உம்முடைய பாதத்திலிருந்து நாங்கள் நேசத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவரே எசப்பா அந்த பாதத்தண்டை வந்து விழுந்து அப்பா ஆண்டவரே உம்முடைய நேசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதிக்கலாம். சுகம் உண்டு பலன் உண்டு அவர் பாதத்தில் என்ற பாடலை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். சுகம் உண்டு பலன் உண்டு ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சொல்லுமா சுகம் உண்டு, சுகம் உண்டு பலன் உண்டு ஜீவன் உண்டு உம் பாதத்தில். சுகப்படுத்துங்கப்பா, சுகப்படுத்தும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். இந்நேரத்தில் உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. சுகம் பெற்றோம், மேலன் பெற்றோம், ஜீவன் பெற்றோம் உம் பாதல். சொல்லுமா, பாதல சுகம் பெற்றுட்டோம் ஆண்டவரே. சுகம் பெற்றோம்,
பெற்றோம், ஜீவன் பெற்றோம் உம் பாதத்தில். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. நேசிக்கிறேன், நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நன்றி ஐயா சொல்வோமா? நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. ஹல்லேலூயா. இயேசப்பா, ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா ஒருவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஆண்டவரே அப்பா நீதி உள்ளவராக இருக்கிறீர் அப்பா. எல்லா துதிகன மகிமைக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறீரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற தெய்வமே அப்பா, எங்களோட முகங்களை பிரகாசிக்க பண்ணுகின்ற தெய்வமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. உம்மை நம்பி வந்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த வேளையிலும் அப்பா உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒரு விஷயம் நீங்கள் நினைத்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வந்த ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சுகம் உண்டு, எங்களுக்கு பலன் உண்டு, எங்களுக்கு ஆண்டவரே இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நீங்கி போகும் ராஜா. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே மகிழ்ச்சியாக ஆண்டவரே வைக்க பண்ணுகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்நாள் வரை நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் ஒருவருக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே ஆண்டவரே இப்பொழுது கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் பலன் பெற்றிருக்கிறோம், நாங்கள் சுகம் பெற்றிருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. என்னோட துக்கம் எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் சந்தோஷமாய் மாற்றினீரே, அதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. மீதியான நேரத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன், நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இப்பொழுது கூட நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். நம் ஆண்டவராய் இயேசு நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைய தலைப்பு சிறு ஜெபம். ஹல்லேலூயா. சிறு ஜெபத்தை ஏறெடுக்கிறதுனாலே நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகின்றன. பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கிறதுனால் மாத்திரம் தேவன் நம் ஜெபத்தை கேட்பார் என்று அல்ல. சிறு சிறு ஜெபங்களை நாள் முழுவதும் நாம் செய்து கொண்டிருந்தாலே அதுவே நம்முடைய ப்ரேயர் லைஃபாக காணப்படுகிறது. அவ்வப்பொழுது சிறு சிறு ஜெபங்களை நாம் ஏறெடுக்கும் போது அதற்குரிய பதிலை தேவன் தருகிறவராய் இருக்கிறார். அந்த சிறு ஜெபம் உங்களை பெரிய ஆபத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நஷ்டத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கிறதாய் இருக்கிறது. ஆகினாலே சிறு சிறு ஜெபங்களை ஏறெடுப்பது மிகவும் நல்லது. ஒரு சிறிய செய்தியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாம் வாசிக்கும்போது 3வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்படியாய் நாம் காண்கிறது என்ன என்று சொன்னால், அங்கு அலங்கார வாசலிலே ஒரு சப்பானி ஒருவன் உட்கார்ந்திருக்கிறான். பேதுருவும் யோவானும் எப்பொழுதும் அவர்கள் ஜெபிக்கிற வழக்கம்படி அவர்கள் தேவாலயத்தை நோக்கி போகிறார்கள். போகும் வழியிலே அவனை காண்கின்றார்கள். 6வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பேதுரு அவனை பார்த்து, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினாலே அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது என்று 16வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவராலே உண்டாகின்ற விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இவனை சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. இந்த இடத்திலே யோவானும் பேதுருவும் ஒரு பெரிய ஜெபத்தை அவர்கள் ஏறெடுக்கவில்லை. இந்த சப்பானியை பார்த்து அவர்கள் இயேசு என்ற நாமத்தை மாத்திரமே பிரயோஜனப்படுத்தினார்கள். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவனுக்கு கட்டளையிட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சொல்லும் பொழுதே அவன் சுகமடைந்தான். அவன் கால்களும் கரடுகளும் பலனடைந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இயேசு என்ற ஒரு நாமமே போதும், அதுவே ஒரு பெரிய ஜெபத்துக்கு இணையாகும். நாம் யாருடைய நாமத்திலே ஜெபம் பண்ணுவோம்? இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபம் பண்ணுவோம். சில வேளைகளிலே ஜெபம் பண்ண கூட நமக்கு தோணாது. இயேசு என்று சொன்னாலே போதும், நமக்கு விடுதலை கிடைக்கும், நமக்கு சுகம் கிடைக்கும். ஏனென்றால் இயேசுவின் நாமத்தில் நமக்கு வல்லமை உண்டு. அல்லேலூயா. த பவர் ஆஃப் த நேம் ஆஃப் த ஜீசஸ். அல்லேலூயா. நான் ஒரு சிறு கதையின் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சிறு கதை அல்ல, இது உண்மையான ஒரு சம்பவம் மாத்திரமே. ஒரு மிஷினரி அவர்கள் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் பயணப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு நதி ஒன்று குறுக்கிட்டது. நதி குறுக்கிட்டபடினாலே இந்த நதியிலே பயங்கரமான வெள்ளம் போய்கொண்டிருக்கிறது. அந்த வெள்ளம் வடிவதற்கு எப்படி இருந்தாலும் ஒரு 3-4 நாட்கள் ஆகும். ஆகினாலே அவர் அந்த நதியின் ஓரமாக ஒரு மரத்தடியிலே அவர் தன்னுடைய பயணத்தை அங்கேயே நிறுத்தி அங்கே அவர் வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கவும் அந்த நாட்களை கழிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் ஒரு நாள் பார்த்தார், ஒரு மனிதன் பயங்கரமாய் குடித்து விட்டு இதோ அவர் அருகே கீழே விழுந்து கிடந்தான். அவனுக்கு ஏறக்குறைய ஒரு 60 வயசு இருக்கும். விழுந்து கிடந்த அவனை எடுத்து அவனை தன்னுடைய கட்டிலே படுக்கையிலே படுக்க வைத்து அவன் நன்றாய் தூங்கி எழுந்திருக்கும்படியாக அவர் காத்திருந்தார். அதன் பிறகு அவன் எழுந்திருந்த பிறகு அவனுக்கு உணவெல்லாம் கொடுத்து அதன் பிறகு அவனுக்கு புத்திமதிகளை சொல்ல ஆரம்பித்தார். நீ குடிக்கிறாயே, உன் குடியினாலே உன்னுடைய சரீரம் கெட்டு போகுமே, உன் குடும்பமானது எவ்வளோ கஷ்டப்படும், உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் எவ்வளவா இருக்கும், இதோ உன் எதிர்காலமானது இருண்டதாக இருக்குமே, உலகத்திலே உனக்கு நன்மதிப்பு இருக்காதே, நீ சம்பாதித்த பணமெல்லாம் நீ இழந்து போய் நீ எதிர்காலத்தில் ஒன்றுமில்லாதிருப்பாயே. இப்படியெல்லாம் அவனுக்கு நிறைய அறிவுரைகளை அந்த குடிகாரனுக்கு கொடுத்தாராம். அப்பொழுது அவன் சொன்னானாம், ஐயா, இதையெல்லாம் நான் அறியாதவா இருப்பேன், எனக்கு எல்லாமே தெரியும். நானும் என் வாலிப வயது முதற்கொண்டு நான் இந்த குடித்து கொண்டிருக்கிறேன். இந்த குடியை நிறுத்த வேண்டும் என்று அநேக முறை நானும் கூட முயற்சி செய்தேன், என்னால் முடியவில்லை. இதிலிருந்து என்னால் வெளிப்படவே முடியவில்லை. இன்று கூட நான் விறகுகளை வெட்டி கொண்டு போய் சந்தையில் விற்று அதில் 5 ரூபாய்களை நான் சம்பாதித்தேன். அதில் நான் 4 ரூபாய் நான் எங்கே குடித்து கொண்டிருக்கிறேனோ அந்த கடையில் 4 ரூபாய் கடன் இருந்தது.
அந்த கடனை செலுத்திவிட்டு திரும்பி நான் கடனுக்கு அங்கு குடித்து விட்டு மீதி ₹1 எடுத்துக்கொண்டு நான் வீட்டுக்கு போகிறேன். இதை என் மனைவியினிடத்தில் கொடுப்பேன். இதுதான் ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு காரியமாகும். நான் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேன், ஆனாலும் கூட இந்த குடிப்பழக்கத்தை என்னால் விட முடியவில்லை என்று சொல்லி கண்ணீரோடு சொன்னானாம். அப்பொழுது அவர் சொன்னாராம், நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன், நான் ஒரு பெயரை உனக்கு சொல்லுகிறேன், அந்த பெயரை சொல்லிக்கொண்டே இரு, நீ இந்த குடியிலிருந்து இந்த பழக்கத்திலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய், விடுதலையை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னாராம். அப்பொழுது அவர் சொன்னானாம், எத்தனையோ புண்ணியவான்களிடத்தில் எத்தனையோ பெரிய பெரிய மனிதரிடத்திலெல்லாம் நான் ஆலோசனை கேட்டேன், அவர்களெல்லாம் எனக்கு ஆலோசனை கொடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லாத போயிற்று. நீர் என்ன புது பெயரை சொல்ல போகிறீர்? அந்த பெயரினால் எனக்கு என்ன நடக்கப் போகிறது? இதுவரைக்கும் ஒன்றும் நடக்கவில்லை, இனிமேலும் என்ன நடக்கப் போகிறது என்று சொன்னாராம். நீ முயற்சித்து பார், நான் சொல்லுகிற பெயரை மாத்திரம் நீ சொல்லிக்கொண்டிரு, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கொண்டிரு என்று சொன்னாராம். அப்படியாகவே சொல்லுங்கள் ஐயா, நான் இதையும் முயற்சி செய்து பார்க்கிறேன். அப்போது அவர் சொன்னாராம், இயேசு என்று ஒரு நாமம் உண்டு, எப்பொழுதெல்லாம் உனக்கு தோன்றுகிறதோ நீ இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டிரு. உனக்கு எப்பொழுதெல்லாம் இந்த குடிக்கும்படி எண்ணங்கள் வருகிறதோ இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டிரு. நீ வீட்டுக்கு போகும்போது கூட இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டிரு. இந்த நாமத்தை மாத்திரம் சொல், நீ குணப்படுவாய், நீ விடுதலை அடைவாய், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும் என்று சொன்னாராம். இதை அறிந்த அவன் தெரிந்து கொண்ட பிறகு, நீங்கள் சொல்லுகிற அந்த நாமத்தை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி அங்கிருந்து அவன் கடந்து போனான். போகும்பொழுதே இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டே போனான். வீட்டுக்கும் போனான், இயேசு 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 என்றே சொல்லிக்கொண்டிருந்தான். இப்படியாக 3 நாட்கள் கடந்து போய்விட்டது. இந்த 3 நாட்களும் அவன் இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டிருந்தானே ஒழிய அவனுக்கு குடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இல்லை. நாம் அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தோமே என்ற அது ஒரு எண்ணமும் இல்லை, எதுவும் இல்லை. இயேசு இயேசு என்றே சொல்லிக்கொண்டிருந்தான். அந்த 3 நாட்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போது 4வது நாள் அவன் தூங்கி எழுந்திருக்கும் போது இயேசு என்ற நாமத்தை அவன் மெதுவாக மறக்க ஆரம்பித்தான். பிறகு எப்போதும் போல் அவன் வாழ்க்கையை ஆரம்பித்தான். அப்போது அவன் நண்பர்கள் வந்தார்கள், எல்லோரும் குடிகார நண்பர்கள். அவர்கள் வந்து, என்ன 3 நாட்கள் உன்னை பார்க்கவே முடியல, வா நாம் சென்று நாம் குடிப்போம் என்று சொல்லும்போது தன் நண்பர்களோடு சேர்ந்து அவனும் கூட என்ன செஞ்சான், குடிப்பதற்காக புறப்பட்டு போனான். அப்போது அவன் மனைவி சொன்ன, நீ சொன்னதெல்லாம் வெறுமையாய் போய்விட்டதே. நீ அன்றைக்கு சொன்னாய், ஒருத்தரை சந்தித்தேன், அவர் ஒரு நாமத்தை சொன்னார், அந்த நாமத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது எனக்கு எந்த விதமான உணர்ச்சிகள், குடிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரவே இல்லை என்று சொல்லி கொண்டு இருந்தாயே, அந்த நினைப்பே இல்லை என்று சொன்னாரே, நீ சொன்னதெல்லாம் வெறுமை தானோ, ஏமாற்றுதனம் தானோ என்று சொல்லி அவன் மனைவி அவனை பார்த்து ஏளனமாய் சிரித்தாளாம். அப்போது அந்த நாமம் அவனுக்கு மறந்து போயிருந்தது. திடீரென்று அவனுக்கு இயேசு என்ற நாமம் வரும்பொழுது உடனடியாக இயேசு இயேசு என்று சொல்ல ஆரம்பித்து விட்டான். நண்பர்களெல்லாம், என்ன நீ இப்போ புது பெயரை சொல்லுகிற, வா போகலாம் என்று சொன்னார்கள். அப்போது அவன் இயேசு 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 என்று சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு மறு உத்தரம் கூட கொடுக்கவில்லை. அவன் ஓடி தன் வீட்டுக்கே போய்விட்டான். அங்கு மீண்டுமா இயேசு இயேசு சொல்ல சொல்ல அவனுக்கு அந்த குடியின் எண்ணமும் போய்விட்டது, அவன் வாழ்க்கையும் மாறிவிட்டது. அவனுடைய எதிர்காலமானது இது ஒரு நல்ல ஒரு சோலைவனத்தை போல நல்ல ஒரு வாழ்க்கை அவனுக்கு அமைந்தது. ஆம், 60 வயது காலம் கடந்தாலும் கூட அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை அடைந்து அவன் வாழ்க்கை சுபீட்சமாய் ஆரம்பித்தது. அப்பொழுதுதான் அவன் அறிந்து கொண்டான், இயேசு என்ற நாமத்திலே மகிமை உண்டு. யார் இந்த இயேசு என்று அறிந்து கொள்ள துடித்தான். மீண்டுமாய் அவனுக்கு அந்த மிஷினரியை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது இயேசு யார் என்று சொல்லி கேட்டான். தன்னுடைய சாட்சி, தன்னுடைய அனுபவத்தை கூட பகிர்ந்து கொண்டான். அப்போதான் சொன்னார், இயேசுதான் நம்மை சிருஷ்டித்த ஆண்டவர், நம்முடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக, நமக்காகவே இந்த பூமியில் வந்து நம்மை விடுவிக்கும்படியாக, நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும்படியாக
இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்தவர் அவர். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவர் நாமத்திலே நாம் ஜெபிக்கும் போது, அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிறவராய் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றுகிறவராய் இருக்கிறார். அவருடைய ராட்சியம் நமக்குள் வருகிறது என்று சொல்லும் பொழுது அந்த இயேசு உறுதியாய் பற்றி கொண்டு அதன் பிறகு அவன் வாழ்க்கை முழுவதும் இயேசுவுக்காகவே தன் வாழ்நாளை கழித்தானாம். ஆகையினாலே அந்த சிறு ஜெபம், அந்த இயேசு என்ற நாமம், ஹல்லேலூயா, அவன் வாழ்க்கையை மாற்றிற்று. இன்றைக்கு கூட நம்ம வாழ்க்கையில் அநேகத்துக்கு அடிமைத்தனமாய் நாம் இருக்கிறோம். நாம் ரகசிய பாவங்களுக்கு அடிமைத்தனமாய் இருக்கிறோம். சில பகிரங்க பாவங்கள் நம்மிடத்தில் இருக்கலாம். விடுதலை அடைவதற்கு நாம் என்ன செய்வது என்று அறியாதிருக்கலாம். நாம் இயேசுவை அறிந்தவர்களாய் இருந்தாலும் நாம் அதை குறித்து துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருப்போமே ஒழிய அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இல்லாதிருக்கலாம். அல்லது முயற்சி செய்யாமல் இருக்கலாம். அல்லது முயற்சி செய்து விட்டுவிட்டு அவ்வளவுதான் என்று இருக்கலாம். விடாதீர்கள். நீங்கள் இயேசு என்று அந்த மனிதன் இடைவிடாமல் அந்த நாமத்தை உச்சரித்து கொண்டிருந்தது போது அவனுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறிற்று. அந்த இயேசுவின் நாமத்தில் வல்லமை வெளிப்பட்டது. அந்த இயேசுவின் நாமத்தில் அதிகாரம் வெளிப்பட்டது. இயேசுவின் நாமத்தில் அவனுடைய குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை அடைய முடிஞ்சது. அந்த இயேசு என்ற நாமத்தில் அவனுடைய எதிர்காலம் நன்மையாய் மாறிற்று. அந்த இயேசு என்ற நாமத்தை அறிந்து கொள்ளும்படி ஆர்வமுடையனாய் மாறினான். அந்த இயேசு என்ற நாமத்துக்கே அவன் ஊழியம் செய்கிறவனாய் மாறினான். அதே போல தான் நாம் இயேசு என்ற நாமத்தை உச்சரிப்போம். இயேசு என்ற நாமத்தில் ஜெபம் பண்ணுவோம். இயேசு என்ற நாமத்தில் வேண்டிக் கொள்வோம். இயேசு என்ற நாமத்தை ஆராதிப்போம். இயேசு என்ற நாமத்தை துதிப்போம். இயேசு என்ற நாமத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த இயேசு என்ற நாமத்தில் பெரிய காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தில் பிசாசுகள் ஓடும். இயேசு என்ற நாமத்தில் பிணியாளிகள் சுகமாவார்கள். இயேசு என்ற நாமத்தில் கட்டுகள் உடையும். இயேசு என்ற நாமத்தில் நமக்கு அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவின் பிள்ளைகளாயிருக்கிறோம். ஒளியின் பிள்ளைகளாயிருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம். அவர் நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவர் பிள்ளைகளாகும்படியாக நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் இயேசு என்ற நாமத்தை நாம் என்றென்றுமே நம்முடைய வாழ்க்கையில் அது பேச்சாக, மூச்சாக, துதியாக, ஸ்தோத்திரமாக, ஆராதனையாக, ஏன் நம் உயிராகவே அது இருக்கிறது. அல்லேலூயா. ஆகினாலே இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் நிலைத்திருங்கள். உங்கள் வாழ்க்கை மாறும். வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். வாழ்க்கை அதிசயமாக இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் ஒருவன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் ஒரு சமயம் அமேசான் காடுகளின் மத்தியிலே அவன் பிரயாணம் செய்கிறவனாக இருந்தான். அப்படியாக அவனுக்கு ஒரு சிறு தோணி ஒரு சின்ன படகு அமேசான் நதியிலே ஒரு தடவை பிரயாணம் பண்ணினான். அமேசான் நதி பிரவாகமாய் ஓடுகிறது. பயங்கரமான அகலமான ஒரு ஆறாகும், நதியாகும். ஒரு இடத்துல அவன் வேகமாக அந்த தண்ணீர் போகும்போது அந்த தண்ணீரோடு கூட அந்த படகு அடித்து கொண்டு செல்லப்பட்டது. அப்பொழுது அந்த படகு ஒரு சுழலை மாற்றி சுற்றி சுற்றி வருகிறது. அவனால் ஒன்று முடியவில்லை. அந்த படகு அந்த சுழலுக்குள் பிரவேசிக்கும் என்றால் சுக்கு நூறாய் உடைந்து இவனும் முழுகி இவனும் ஒன்றுமில்லா உயிரை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. இவனுடைய அந்த படகு அவ்வளோ வேகமாய் சுற்றும் போது அவனுடைய புத்தி எல்லாமே அவனுக்கு பேதலித்து மயக்கம் வர தோன்றிடுச்சு. ஆபத்து காலம், பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இதிலிருந்து விடுவிக்க அங்கே யாருமே இல்லை. அவன் கூக்குரலை கேட்பாரும் இல்லை. இவனை பார்க்கிறவரும் யாரும் இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு நம்பிக்கை மாத்திரம் இருந்தது. அவன் கர்த்தரை விசுவாசிக்கிற நம்புகிற ஒரு மனிதனாயிருந்தான். ஆகையினாலே அவன் அங்கிருந்து உரத்த சத்தமாய், ஓ லார்ட் டெலிவர் மீ, கர்த்தாவே என்னை விடுவியோம் என்று சொல்லி உரத்த சத்தமாக இந்த ஜெபத்தை மாத்திரமே ஏறெடுத்தான். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. திடீரென்று அந்த சுழலிருந்து அந்த படகு வெளிப்பட்டது.
பிறகு ஒரு அமைதியான ஓடுகின்ற அந்த நதியில் ஓடுகின்ற இடத்திற்கு வந்து சேர்ந்தது. பத்திரமாக அவன் கரை சேர்ந்து தன்னுடைய ஸ்தலத்துக்கு போய் சேர்ந்தான். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இவைகளெல்லாம் உண்மையாய் நடந்த சம்பவங்கள். தங்களுடைய சாட்சிகளை புத்தகத்தில் எழுதினவர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினவர்கள், கர்த்தருக்காகவே தங்கள் ஜீவனை ஒப்பு கொடுத்தவர்கள் இவருடைய சாட்சிகளாகும். இந்த பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து விடுதலை அடைய முடியாத ஒரு சூழ்நிலை, உயிருக்கு ஆபத்து, தண்ணீரிலே ஆபத்து, பயங்கரமான நதியிலே ஆபத்து, யாரும் உதவி செய்ய யாரும் இல்லை. அவனுக்கு கை கொடுக்கும், அவன் கூக்குரலை கேட்கும் யாருமே இல்லை. ஆனால் ஆண்டவர் கேட்டார் அவனுடைய கூக்குரலை. கர்த்தாவே என்னை விடுவியும், ஓ லார்ட் டெலிவரி மீ. அந்த சத்தம், அந்த செபம் பரலோகம் எங்கே, அதை தாண்டி ஆண்டவருடைய சிங்காசனம் வரைக்கும் ஏற்றிற்றோம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கும் போது அவர்கள் தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்களாம். அவங்க கூக்குரல் தேவ சந்நிதியிலே போய் சென்றதாம். தேவன் அவர்கள் கூக்குரலை கேட்டு அவர்களுக்காக இறங்கி வந்து மோசேயும் ஆரோனையும் அனுப்பி அவர்களை அங்கிருந்து விடுவித்து பாலும் தேனும் ஊரும் தேசத்துக்குள்ளாய் கொண்டு சென்றாராம். ஹல்லேலூயா. நாம் இதை வேதத்தில் வாசிக்கிறோம். அதே தேவன்தான் என்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார், நம்மை காண்கின்ற தேவனாய் இருக்கிறார், நமக்கு ஓடோடி நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகினாலே அன்றைக்கு அவனுடைய சத்தத்தை கேட்டு தேவன் தம்முடைய வல்லமையினாலே அவனை அதிலிருந்து விடுவித்தார். ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் சொல்லுகிறது, 18ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தில் வாசிக்கிறோம், உயரத்திலிருந்து அவர் கைகளை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆம், சங்கீதக்காரன் தன்னுடைய அனுபவத்தில் நடந்ததை அவன் எழுதியிருக்கிறான். அதே மாதிரி தான் இன்னைக்கு எந்த பாவத்திலேயாவது சிக்கியிருக்கிறீர்களா? பிசாசின் பிடியிலே சிக்கியிருக்கிறீர்களா? அந்தகார வல்லமைகளோடு போராடி கொண்டிருக்கிறீர்களா? விடுதலை அடைய முடியாமல் விழித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கதவுகள் மூடிவிட்டதா, அடைக்கப்பட்டு விட்டதா? உங்களுக்கு உதவி செய்பவரோ அல்லது உங்கள் கூக்குரலை கேட்பவர்களோ உங்களுக்காக ஓடோடி வருவர்களோ யாரும் இல்லையா? பயப்படாதீர்கள். ஒரு சிறு ஜபம் உங்களை தப்புவிக்க செய்யும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள், அல்லது ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லுங்கள். கர்த்தாவே என்னை விடுவியும் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்க. சிறு ஜபம்தான். அல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம், நாம் 31வது அதிகாரம் சங்கீதத்திலே 1வது வசனம், கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதியின் நிமித்தம் என்னை விடுவியும். ஹல்லேலூயா. என்னை விடுவியும் கர்த்தாவே, என்னை விடுவியும். சிறு ஜபம்தான். ஆம், அந்த சங்கீதக்காரனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. இன்றும் நம்முடைய ஜெபத்தை நாம் கேட்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால இன்றைக்கு நீங்கள் எந்த சூழ்நிலை இருக்கிறீர்களோ நீங்கள் தெரியாது, ஆனால் ஒரு சிறு ஜெபம் மட்டும் ஏறிடுங்க. இயேசுவே என்னை விடுவியும் என்று சொல்லுங்கள். கர்த்தாவே என்னை விடுவியும் என்று சொல்லுங்க. ஓ மை லார்ட் ஜீசஸ் டெலிவர் மீன்னு சொல்லுங்க. அவர் நிச்சயமாய் தம் கரத்தை நீட்டி உங்களை தப்புவிக்கிறவராய், விடுவிக்கிறவராய், ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். ஆம், இன்றைக்கு அவசரமான உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், பொல்லாத உலகத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம், அநேக தேவைகள் மத்தியிலே ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நமக்கு உதவி செய்யவோ நம்முடைய கூக்குரலை கேட்கவோ யாரும் இல்லை. ஆனால் கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்பார். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பார். கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்பார். கர்த்தர் உங்களை ஆபத்திலிருந்து உங்களை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உங்களை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் எந்த பாவத்தில் விழுந்திருந்தாலும் சரி, உலையான சேற்றிருந்தாலும் சரி, பயப்படாதீர்கள். ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்து உங்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் வாசிக்கிறோம், நாம் மத்தேயு புஸ்தகத்திலே
நாம் வாசிக்கிறோம். 25வது வசனமானது, நாம் ஒரு கானானிய ஒரு ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம். அவருடைய மகள் பிசாசு பிடித்தோ அல்ல வியாதியிலே பிசாசினால் வியாதிப்பட்டு இருக்கிறாள். அவள் இயேசுவை நோக்கி வருகிறாள். இயேசுவினிடத்திலே இப்படியாய் வேண்டிக் கொள்கிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டால். உங்களுக்கு அந்த சம்பவம் தெரியும். முடிவிலே கர்த்தர் அவளுடைய விசுவாசத்தை பாராட்டி, உன் விசுவாசம் பெரிது, உன் மகள் சுகமாயிருக்கிறாள், போ என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். அல்லேலூயா. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்ற அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்று வாசிக்கிறோம். ஒரு சிறு ஜெபம்தான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், லார்ட் ஹெல்ப் மீ. நம்முடைய ஜெபம் என்றைக்குமே ஆண்டவர் இடத்துல உதவி கேட்கிறதா இருக்கணும். நம்ம உலகத்தில் மனிதர்கள் நமக்கு உதவி செய்யும் திராணி இருந்தாலும், ஆனால் அவர்கள் பலன் போதாது, அவங்க ஞானம் போதாது, அவங்களுடைய திறமை நமக்கு போதாது. ஆனால் நம் தேவனோ சர்வ வல்லமை மிக்கவராய் இருக்கிறார். நம் தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷரால கூடாது, இதெல்லாம் தேவனால கூடும். தேவன் நமக்கு எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆகினாலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் $20 அவர் கடன் வாங்கியிருந்தார். $20 அது எவ்வளோ ஒரு பெரிய தொகை அவர் கடன் வாங்கியிருந்தார். கடன்காரன் வந்து அந்த ஊழியர்கிட்ட கேட்கிறார், கடனை கொடு என்று சொல்லும்போது அவர் சொன்னார், இந்த திங்கட்கிழமை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று. திங்கட்கிழமையும் வந்தது, கடன்காரன் வந்தான். ஆனால் அவராலே கொடுக்க முடியவில்லை. அடுத்த திங்கட்கிழமை நிச்சயமாக நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னார். அடுத்த திங்கட்கிழமை நான் வருவேன், நீ தராவிட்டால் இருக்கிறது பார் என்று சொல்லிவிட்டு கடந்து போனான். இப்போது இவருடைய எண்ணமெல்லாம் நினைவெல்லாம் அந்த கடன் தொகையை குறித்தே இருக்கிறது. இந்த கடன் தொகையை நான் எப்படி செலுத்துவேன்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். உதவி என்ற காரியம் மாத்திரமே. யார் எனக்கு உதவி எங்கேருந்து எனக்கு உதவி கிடைக்கும், எப்படி கிடைக்கும் என்று சொல்லி அவர் எண்ணம் நினைவுகள் எல்லாம் இருக்கு. இரவும் பகலும் அதை தான் நினைத்து கொண்டிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமையும் வந்து அருகில் நெருங்கிவிட்டது. இப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை அவர் சபையிலே அவர் செய்தி கொடுக்க வேண்டும். அப்போது எண்ணமெல்லாம் உதவி 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 மாத்திரமே இருக்கிறது. அப்பொழுது ஏன் உதவி என்ற தலைப்பில் நான் ஒரு செய்தியை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அந்த உதவி என்ற தலைப்பில் ஒரு செய்தியை அவர் தயாரித்து அன்றைய நாளில் அவர் சபையிலே அதை பிரசங்கம் பண்ணினார். ஒவ்வொருவருக்கும் வேதத்தில் தேவனிடத்திலிருந்து எப்படி உதவி கிடைத்தது என்று சொல்லி அதையெல்லாம் அவர் என்ன சொல்லி விளக்கி அந்த செய்தியிலே சொல்லுகிறார். அப்படியாய் சொல்லி அவர் செய்தியை முடித்த பிறகு ஒரு மனிதன் வந்தான். ஐயா, நீங்கள் வந்து உதவி 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 என்று சொல்லி இந்த செய்தியை கொடுத்தீர்கள். என் இதயத்தில் எனக்கு ஒரு ஏவுதல் ஆண்டவர் கொடுத்தார். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக என்னை அனுப்பினார். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அப்போது அவர் திகைத்து போய்விட்டார். அவர் உள்ளதை உள்ளதாக சொன்னார். நான் ஒரு பெரும் கடனில் இருக்கிறேன். கடன்காரன் தொடர்ந்து என்னிடத்தில் வருகிறான். அதை திருப்பி கொடுக்க எனக்கு திராணி இல்லை. நான் ஆண்டவரிடத்திலே உதவியை கேட்டேன். அந்த உதவி என்ற செய்தியை இன்று நான் கொடுத்தேன். இன்று நீ எனக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் அனுப்பியிருக்கிறார் என்று சொன்னாராம். அப்போ அந்த மனிதன் அந்த கடனை அடைத்து விட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லிவிட்டு கடந்து போனானாம். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர்கிட்ட நம்ம உதவி கேட்டால் நிச்சயமாக உதவி செய்வார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த கோடியில் இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு ஜெபித்து பாருங்களேன். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு சுகம் வேண்டுமா? உங்கள் கடன் நீங்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைய வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? உன் வீட்டார் ரட்சிக்கப்பட வேண்டுமா? உன் வாழ்க்கையை மாற வேண்டுமா?
நிச்சயமாக ஆண்டவர்கிட்ட உதவி கேளுங்க. கர்த்தருடைய கரம் உதவும் கரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே என்னை இரட்சியும் என்று முழுகி கொண்டிருந்த பேதுரு கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கரம் நீட்டி ஆண்டவர் அவனை தூக்கி விட்டது போல நம்மையும் ஆண்டவர் எல்லாவற்றிலும் நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஸ்திரீயினுடைய அவருடைய வேண்டுதலை கேட்டு அவள் மகளுக்கு சுகத்தை கொடுத்தது போல நம்முடைய வாழ்க்கையில் நம் பிரச்சனைகளை நீக்கி தேவன் சுகம் மாத்திரமல்ல, சமாதானம், சந்தோஷம், அமைதி எல்லாம் தருவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு, ஜெபத்தோடு, விண்ணப்பத்தோடு, இந்த துதியோடு கூட அவருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக புத்தி கெட்டாத சமாதானத்தை கொடுப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் சிறு சிறு ஜெபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாளெல்லாம் எப்போதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ சிறு ஜெபத்தை ஏறெடுங்கள். எல்லா ஜெபத்தையும் இயேசு நாமத்தில் ஏறெடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை விடுவிப்பார். இயேசு நாமத்தில் வல்லமை உண்டு. உங்களுக்கு எதுவுமே தேவை இல்லைனாலும் சரி, இயேசு என்று மாத்திரமே சொல்லிக்கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி எப்போதும் உங்கள் ஆத்மா மூலமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் தேவன் உங்கள் ஜெபாவியினால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. அவருடைய சிறு சிறு வேண்டுதல்கள், சிறு சிறு விண்ணப்பங்கள், சிறு சிறு ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நீர் நிச்சயமாய் அவருக்கு பதிலளிப்பீங்க ஆண்டவரே. அது நாங்கள் அறிந்திருக்கிறோம், நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் ஆண்டவரே. இவர்களும் அதை ருசித்து பார்க்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆசீர்வதிங்கப்பா. காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆரம்பம் முதல் முடி வரைக்கும் வழிநடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். Praise Lord. God bless you everybody.